வணக்கம். இன்னைக்கு நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக அஜித் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அவரோட ரசிகர்கள் வந்து எப்போவுமே எதிர்பார்க்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டைலாக ஒரு வாக்கு, கோட் சூட் போட்ட வாக்குன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா, பில்லா, மங்காத்தா இந்த படங்கள்லாம் வந்து பெரும்பான்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அஜித் ரசிகர்களுக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி படங்கள் தான் அவங்க வெல் ஒர்க்டு ஆகும். ஆப்போசிட்டில் விஜய் வந்து ஒரு மாதிரி ஆக்ஷன் படம் பண்ணுறாங்கன்னா, அஜித் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான படம் பண்ணுவார். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் படம் பண்ணுவார். இதுதான் வந்து அவரோட ரசிகர்கள் எதிர்பார்க்கிறது. இது வந்து நிலவரம் என்னன்னா, மங்காத்தா படத்துக்கு அப்புறம் அஜித் படங்கள் வந்து பெரும்பான்மையாக அவர் ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை செய்யல, அவருக்கு ஏற்ற ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு படம் நடிக்கல அப்படின்னு அவரை சுற்றி ஒரு நியூஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, அது வந்து குட் பேட் அக்லியில் சாத்தியமானுச்சா அப்படின்னா, அது அந்த வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ஆதிக் ரவிச்சந்தர் படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படத்திலே பார்த்தீங்கன்னா, ஹிட்டான படம் வந்து மார்க் ஆண்டனி தான். அந்த படம் ஹிட்டானதுக்கான மெயின் ரீசன் வந்து சொன்னது என்னன்னா, எஸ்.ஏ. சூரியோட ஆக்டிங். அவர் பண்ண அந்த ஒரு பிளே அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒர்க் ஆனதுனால தான் அந்த படம் ஹிட் ஆனிச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது. இப்போ குட் பேட் அக்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படம் வந்து அஜித்தை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட ஒரு மேஷப்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அஜித் படத்தோட ரெஃபரன்ஸ், குறிப்பாக வாலியாக இருக்கட்டும், பில்லாவாக இருக்கட்டும், மங்காத்தாவாக இருக்கட்டும், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அமர்கலம் படம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா அந்த படங்களில் வந்து குட் பேட் அக்லியில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு ஆதிக் ரவிச்சந்தர் வந்து இந்த படத்தை எனர்ஜியாக கொடுத்துருக்காரு அப்படின்னா, அது 100% சாத்தியப்படலைன்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து எப்படின்னா ஒரு 50-50 தான். ஃபேன்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவர் பாஸ் ஆகிட்டாருன்னு கேட்டால் அவர் ஜஸ்ட் பாஸ் தான் இருக்காருன்னு நம்ம சொல்லணும். இது முழுக்க முழுக்க அஜித் ஃபேன்ஸ் வரணும், வந்து என்ஜாய் பண்ணணும், இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்ற ரீதியில் மட்டும் தான் எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து எமோஷனான காட்சிகள் வந்து நிறையா இருக்குது. குறிப்பாக அவர் பையனுக்காக அவர் இயங்குகிற சில காட்சிகளாக இருக்கட்டும், த்ரிஷா வந்து அவர்கிட்ட சண்டை போடுற காட்சிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எமோஷனாகவே நல்லா எழுதியிருக்காரு. பட் அதை ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து ஓவர் பில்டப்ன்ற ஒரு இதை கடந்துருது. அதாவது அஜித் கொடுக்குற பில்டப்னால இந்த எமோஷனல் காட்சிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடுது. அந்த சீன் நல்லா இருந்துமே கூட அது ஒரு ஆவரேஜான விஷயமா தான் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் அஜித்துக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அவர் எப்போவுமே ஒரு சைலண்டான வில்லன் கதாபாத்திரம் தான் பண்ணுவார். அவரோட பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ண படம் வந்து கைதி. கைதி படம் தான் அவருக்கு வந்து ஒரு காடு அப்படின்றத நம்ம சொல்லலாம். மாஸ்டரில் வந்து நல்லா பண்ணியிருப்பார். இப்போது சமீபத்தில் வெளியான அநீதி, இந்த படங்கள்லாம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். பட் ஒரு சைலண்ட்டான இதை வந்து கடைப்பிடிச்சிருப்பாரு. பட் இந்த படத்தில் வந்து டோட்டலாகவே வேறு. அவரோட இதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி காமெடி பண்ணிட்டு, வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு, ஒரு மாதிரி மேடாக அந்த ரோல் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டால் வந்து அஜித் படங்களே வந்து ரொம்ப நாள் கழிச்சு அஜித்துக்கு ஏற்ற ஒரு வில்லன் வந்து அர்ஜுன் தாஸ்ன்றது தான் நம்ம சொல்லணும். ஸோ வந்து இந்த படத்தில் அஜித்துக்கு அப்புறம் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு ஆள் வந்து அர்ஜுன் தாஸ் தான். மற்ற கேரக்டர்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க சரியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. த்ரிஷா அவங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக பண்ணிட்டாங்க. பிரபுக்கு வந்து பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் அவர் வர சீன் வந்து அவருக்கான வேலை என்னவோ அதை பண்ணிட்டு போயிறாரு. மற்றபடி கூட நடித்த பிரசன்னாவாக இருக்கட்டும், தெலுங்கு ஆக்டர் சுனிலா இருக்கட்டும், இவங்களாம் வந்து உங்களுக்கான ரோல் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும்னு சொன்னதால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. எந்த வித ஓவர் எக்ஸ்பிரஷனோ ஓவர் டோஸோ அவங்க ரோலில் இல்லை. சரி, ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்னா, இந்த படம் வந்து எடுக்கிறப்பே வந்து சொல்லிட்டாங்க, அதாவது இது வந்து ஒரு பக்காம கமர்ஷியல் படம், அஜித் ஃபேன்ஸ்க்கான படம் அப்படின்ற ஒரு டாக்கு தான் இருந்துகிட்டு இருந்தது. அது வந்து என்னன்னா, ஆதிக் ரவிச்சந்தர் ஒரு அஜித் ஃபேன்ன்றதுனால அஜித்தை வந்து செதுக்கியிருக்காரு. அதாவது A to Z படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தீவிர அஜித் ஃபேனால தான் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுன்றதுக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்தர் ஒரு சான்றாக இருக்காரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் ரசிச்சிருக்காரு போல. அது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு அவுட்புட்டாக வந்திருக்குது. இது அவரோட டார்கெட்டே வந்து என்ன கேட்டால் வந்து, நான் அஜித்தை மட்டும்தான் அவர் அஜித்தை டார்கெட் பண்ணாரு, அவர் ஃபேன்ஸை பிடிச்சிட்டாரு, படம் வந்து ஒர்க் ஆகுது போல. சரி, இந்த படம் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் கொடுக்கப்படுற பில்டப்ஸ். இந்த பில்டப்ஸ் வந்து ஒரு கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போனதால் இந்த படத்தில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிடுச்சு. சில நல்ல நல்ல காட்சிகளும் கூட அந்த அதீத பில்டப்னால நம்மளால் ரசிக்க முடியாது போயிடுது. ஸோ இந்த படத்தில் வந்து பேங்கரான சீன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரோல் பேக்கில் வந்து அர்ஜுன் தாஸ் கிட்ட வந்து ஒரு வீடியோ கால் பேசுவார். அங்கே இருக்கிற சஸ்பென்ஸை நான் பிரேக் பண்ண போகிறதில்ல, அந்த வீடியோ நடக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். அந்த வீடியோ கால் சீன் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து இது வரைக்கும் வந்து காமெடி நிறையா பண்ணியிருக்காரு அவர் படங்களில். ஆனால் இவருக்கு சமீபத்தில் அஜித் நடித்த பெரும்பாலான படங்கள் வந்து ஒரு சீரியஸ் மோட்லேயே இருந்ததுனால காமெடிக்கு அங்கே பெருசாக வேலை இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து அஜித் அந்த இடத்துல பண்ணுற காமெடி இருக்கு பாருங்க, சூப்பருங்க. அது ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அது எல்லாருக்குமான ஒரு விஷயம்தான். முக்கியமாக இந்த படத்தில் வந்து அஜித் பண்ண காமெடி வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அவர் பண்ணுற நக்கலாக இருக்கட்டும், ஒரு மாதிரி நையாண்டியாக பண்ணுவார், வில்லனை கலாய்க்கிறதா இருக்கட்டும், அவர் கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் வந்து ஃபன் ஓவர்லோடட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எனர்ஜி பேக்கடாக இருக்குது. பட் அதுவே வந்து ஓவர் டோஸ் ஆனால இந்த படம் வந்து அஜித் ஃபேன்ஸை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வந்திருக்குது. சரி, இந்த படம் வந்து ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும். குறிப்பாக வந்து ஃபைட்டு, ஆக்ஷன் பிளாக்கு, அஜித் ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சில மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன தேவை அதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு போல. அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து என்ன தேவை, நம்ம அஜித்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் முடிவு பண்ணதால் இந்த படத்தில் வந்து A to Z ஒரு கேரக்டர் அனலைஸ் ஸ்கிரிப்டை எழுதி அவர்கிட்ட கொண்டு கொடுத்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து அஜித் ரசிகர்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நான் என்னடா அவன் அஜித் ரசிகர்கள் சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இது அவங்கள தாண்டி வந்து இது மற்றவங்கள்ட்ட பெருசாக போய் சேராதுன்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கான சில படங்கள், விஜய் ஃபேன்ஸ்க்கான படங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் வெளியான கோட் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது வெறும் விஜய் ஃபேன்ஸை மட்டுமே டார்கெட் பண்ண ஒரு படமாக தான் இருக்கும். அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் லெவல் தான் இந்த குட் பேட் அக்லிக்கும் நம்ம சொல்லணும். ஸோ டார்கெட் அஜித் ஃபேன் பண்ணார். இந்த படத்தை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50% கரெக்டாக கொடுத்துட்டாரு. படமும் வந்து ஒர்க் ஆகிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஆதிக் ரவிச்சந்தர் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த மார்க் ஆண்டனி படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இதை விட ஒரு பெட்டரான படம் தான். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு கதைன்னு ஒன்று இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு டைம் ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த ஃபோன் கான்வர்சேஷன் மூலயமா பாஸ்ட்டை மாற்றுவாங்க, ப்ரெசண்ட்டை மாற்றுவாங்க. இந்த மாதிரி சில மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தில் இருந்ததுனால அந்த படத்தோட கதை வந்து அங்கே முக்கியமான விஷயமா தான் பார்க்கணும். பட் இந்த படத்தில் வந்து கதையாக பார்த்தோம் அப்படின்னா பையனை காப்பாற்றுறாரு, ஜெயிலேருந்து வராரு, ஒரு பையனை காப்பாற்ற போகிறாரு, ஒரு பையனுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணிட்டு வராருன்றது தான். இது கதையாக கேட்குறப்போ வந்து ஒரு அறுத பழசான கதை தான். பட் இதை கொடுக்குற விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அறுத பழசான ட்ரீட்மெண்ட்டை தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. பட் அது அஜித்துன்ற ஒரு ஆளுமை இருந்ததுனால அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியல. சரி, இந்த படம் வந்து மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை போய் தேட்டரில் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து இப்போது சில பேர் அஜித் ஃபேனாக இருக்க மாட்டாங்க, விஜய் ஃபேனாக இருப்பீங்களா, வேற ஒருத்தோட ஃபேனாக இருப்பீங்க. பட் அஜித்துக்கிட்ட நீங்கள் சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவீங்க. அப்படி இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்பா, அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு, காமெடி பண்ணால் நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருக்காரு. பட் அந்த ஒன் டைம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அது ரிப்பீட்டாக வருமானது வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட முடிவு தான் அது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து சூப்பர் ஹிட் ஆகிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த படத்தை சுற்றி இருக்கிற ரெஃபரன்ஸ், இந்த படத்தில் யூஸ் பண்ண சில ஹிட் வேல்யூக்கான சீன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த படத்தை காப்பாற்றிருக்கு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தான் வந்திருக்குது. பட் அது அஜித் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சதால் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு வெல் பெர்ஃபார்ம்டு படமாக தான் வரும். ஸோ மேலும் இது போன்ற தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.